Sai Kavya. Thank you, Ritija. Good evening to everyone. இப்போ வந்து முன்னாடி அனிதா பேசினவங்க வந்து லைஃப்பில் வந்து ஹாப்பினஸ் வந்து எப்பயாவது தான் இருக்கும், மற்ற டைம் வந்து ஃபுல்லாக ப்ராப்ளம்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு. நான் அதே தான் சொல்கிறேன். லைஃப்பில் வந்து எப்பயாவது அவங்களுக்கு கேட்குதா? கேக்குது Sai Kavya. ஹலோ. கேக்குது. நீ கண்டினியூ பண்ணு. லைஃப் வந்து லைஃப்பில் வந்து எப்பயாவது தான் அவங்க வந்து ஹாப்பினஸ் இருக்கும், மற்ற டைம் எல்லாம் ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கும்னு சொன்னாங்க. அதே தான் நானும் சொல்கிறேன். எப்பயா அந்த அவங்க ப்ராப்ளம்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அவங்க லைஃப்பில் ஹாப்பினஸ் வந்ததே கிடையாதா, இல்லை சர்ப்ரைஸ் தான் வந்தது கிடையாதா? இல்லை லைஃப்னு இருந்தாலே அதில் சர்ப்ரைஸும் இருக்கும், பெயின் ப்ராப்ளம் எல்லாமே இருக்கும். ஃபஸ்ட்டு நான் பொதுவாகவே சொல்லி ஆரம்பிக்கிறேன். லைஃப்பில் பெயினும் இருக்கும், சர்ப்ரைஸும் இருக்கும். இப்போ லைஃப்பில் வந்து சர்ப்ரைஸ் வந்து ஹாப்பியும் தரலாம், பெயினும் தரலாம். நீங்க எடுத்துக்கிறது தான் இருக்கு. லைஃப் வந்து நீங்க ப்ராப்ளமா நம்மள ஆல்ரெடி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க டைலாக். ப்ராப்ளம் வந்து நம்ம தான் ப்ராப்ளமை தேடி போறோம், ப்ராப்ளம் வந்து நம்மள தேடி வரல. இப்போ வந்து சர்ப்ரைஸ்ன்னு சொல்றோம், அது வந்து நம்மளுக்கு இப்போ லைஃப்ல ஒவ்வொரு செகண்டுமே நம்மளுக்கு சர்ப்ரைஸ் தான். நெக்ஸ்ட் செகண்ட் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இப்போ ஏன் நீங்க நெக்ஸ்ட் செகண்டை வந்து நெக்ஸ்ட் செகண்ட் நம்ம இறந்து கூட போகலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? நெக்ஸ்ட் செகண்ட் வந்து நம்மளுக்கு ஏதாச்சும் அதான் அந்த மிராக்கிள்னு சொல்ற மாதிரி நம்மள சர்ப்ரைஸ் படுத்த சந்தோஷமான சர்ப்ரைஸாகவும் இருக்கலாம். எக்ஸப்ஷனல்ல தான் வந்து நம்ம அது சேடு ப்ராப்ளம்னு சொல்றோம். அது நம்ம எடுத்துக்கிறதுல தான் இருக்கு. பெயினும் லைஃப் வந்து பெயினும் ப்ராப்ளமா இருக்கா, இல்லை சர்ப்ரைஸ் அண்ட் மிராக்கிள்ஸா இருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கும், ஒருத்தவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்காது. கடவுள் நம்பிக்கை இருக்கு, கடவுள் இருக்கு, எனக்கு வந்து நிறைய செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதே கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க வந்து கடவுளே இல்லை, எது செய்யாலும் கஷ்டமா தான் ப்ராப்ளமாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து கடவுள் மேல நம்பிக்கை வச்சா தானே நம்மளுக்கு தெரியும். என்னதான் இருந்தாலும் லைஃப் விதின்னு ஒன்று இருக்கு, அது நடக்கணும்னா நடந்துதான் தீரும். நம்ம வந்து எல்லா டைமும் நம்மளுக்கு ஹாப்பினஸ்ஸே இருக்கணும், சர்ப்ரைஸும் இருக்கணும் அப்படின்லாம் நினைக்கிறேன். ப்ராப்ளம் எல்லாம் இப்போ அது மனநகைன்னு சொல்கிறேன், நம்ம எடுத்துக்கிறதுல தான் இருக்கு. நான் உங்களுக்கு வந்து இப்போ வந்து சர்ப்ரைஸ் வந்து அன்எக்ஸ்பெக்டடாகவும் இருக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு கோட் சொல்கிறேன். லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் அன்எக்ஸ்பெக்டட் சர்ப்ரைசஸ். ஃப்ரெண்ட்ஸ் பிகம் ஃபோர்ஸ், லவர்ஸ் பிகம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ், லாஸ்ட் த இன்ஸ்பைரிங் ஒன்ஸ், லெஃப்ட் பேஷன் டியூ டு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அன்எக்ஸ்பெக்டட் ஹார்ட் பிரேக், பட் லைஃப் கோஸ் ஆன். இப்போ வந்து உங்களுக்கு பெயின் ப்ராப்ளம் வந்துடுதுன்னு லைஃப்பை விட்டுறீங்களா என்ன? இல்லையே, லைஃப்பை கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டு தானே இருக்கோம். அப்போ வந்து லைஃப் வந்து நம்மளுக்கு ஹாப்பி. இப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் லைஃப் வந்து ஃபுல்லாக பெயின் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இப்போ நீங்கள் நியூ இயர்னாவே அது வந்து அன்ஃபர்கெட்டபிளாக மறக்க முடியாத ஒரு நாளாக தான் இருக்கும். ஆனால் 2017 அன்னைக்கு நியூ இயர் அன்னைக்கு நான் ஐ மெட் வித் அன் ஆக்சிடென்ட். அப்போ வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. எனக்கு வந்து அப்போ அது வந்து மெயின் ரோடு. அப்போ பின்னாடி
வண்டி வந்து வரலாம். அப்ப ஆனா பின்னாடி வண்டி வந்து பிரேக் போட்டு நிக்குது. என் மேல இடிக்கலாம். ஆனா அந்த விதின்னு ஒண்ணு இருக்கு. ஆனா என் மேல எந்த வண்டியுமே இல்ல. எல்லா வண்டியுமே பிரேக் போட்டு சைடுல போயிடுச்சு. ஹலோ சாய்க்காக வாய்ஸ் பிரேக் ஆகுதுமா? சாய் உன் வாய்ஸ் பிரேக் ஆகுது. இன்னும் பிரேக் ஆகுதுடா. எனக்கு தெரியும், எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. எங்க அம்மா வந்து சொன்னாங்க. அப்ப நம்ம லைஃப்ல சக்சஸ் பிஃபோர் ஒர்க் நம்மளுக்கு ஹலோ, ஐ திங்க் அவளுக்கு சம் நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கும். அதனால நம்மளுக்கு வாய்ஸ் பிரேக்கா கேக்குது. ஓகே இப்ப கேக்குது சார். பேசுனது கேட்டுச்சு இல்ல? நடுவுல கொஞ்சம் ஸ்டக் ஆச்சு. அந்த இதுல இருந்து பிரேக் ஆயிடுச்சு. எதுல இருந்து? நியூ ஆக்சிடென்ட் அந்த இதுல இருந்து. நான் கடைசியா தேங்க் யூ சொன்னது அது கேட்டுச்சு இல்லையா? அதுவும் கேட்கல. அது இங்க ரொம்ப நெட் ப்ராப்ளமா இருக்கு. மீட்டிங் விட்டு வெளியில போயிடுது. ஓகே ஓகே, அடுத்த ப்ரோசீட் பண்ணலாம். ரொம்ப நல்லா உங்க கருத்தை எடுத்து சொன்னீங்க சைக்காவியா. உங்க கருத்து லைக் உங்க ஒவ்வொரு இதுவும் எல்லாத்துக்கும் ஒரு பாசிட்டிவ் லைஃப் சர்ப்ரைஸா தான் இருக்கும்ட்டு எடுத்துக்க ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஆப்போசிட்டா நம்ம மனோஜ் வர போறாரு, பேச போறாரு. ஐ வெல்கம் யூ மனோஜ். ஹலோ. ஓகே. மனோஜ் நீங்க பேசுறது கேக்குது. ஓகே ஓகே, சாரி ஃபார் தி இன்கன்வீனியன்ட். போன டைம் வந்து கால் கட் ஆயிடுச்சு. பட் நான் பாட்டுக்கு பேசிட்டே இருந்திருக்கேன். அப்புறம் எனக்கு கால் வந்து தான் சொன்னாங்க இந்த மாதிரி கட் ஆயிருக்கு அப்படின்ட்டு. சரி ஓகே, எல்லாத்துக்கும் குட் ஈவினிங். இப்போ நான் ஒரு சின்ன கோட் ஒரு ப்ராவப்ல இருந்து என்னோட செஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இட்ஸ் நாட் ஆல்வேஸ் த டியர்ஸ் தட் மெஷர்ஸ் த பெயின், சம்டைம் இட்ஸ் த ஸ்மைல் வி ஃபேக். இதுக்கு என்ன அர்த்தம்னா, என்னைக்குமே கண்ணீர் மட்டும் ஒருத்தனோட வலியவோ ஒருத்தனோட பிரச்சனையோ விவரிக்கிறது கிடையாது. அவங்க சில நேரத்துல சிரிப்பாங்க. சிரிக்கிறப்ப அவங்க சந்தோஷமா தான் இருக்காங்க, நம்ம என்ன வேணா பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்க கூடாது. சில நேரத்துல அந்த சிரிப்புல கூட அவங்க அந்த சிரிப்புக்கு பின்னாடி ஒரு பெரிய சேட் ஸ்டோரி இல்ல பெரிய பெயின் ஏதாவது ஒண்ணு இருக்கலாம் அவங்களுக்கு. ஒருத்தவங்க சிரிச்சிட்டு இருக்காங்கன்றதுக்கோசரம் அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்கன்றது நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. நானா நிறைய பேர் அதை புரிஞ்சிக்காம இன்னும் அவங்கள ஏதாவது வெறுப்பேத்திக்கிட்டு இன்னும் கடுப்பேத்திக்கிட்டு அவங்களை இன்னும் டிப்ரெஸ்ட் ஆக்குறதுலதான் சில பேர் இருக்கிறாங்க. இப்போ வந்து இதுக்கு முன்னாடி நான் ஆக்சுவலி ரெண்டாவது தேர்ட் சம்திங் யாரோ சொன்னீங்க, பட் யாருன்னு தெரியல. சூசைட் பண்ணிக்கிறவங்க எல்லாம் கோலன்னு சொன்னீங்க. பட் இப்போ நீங்க எல்லாம் தைரியமான ஆளுங்க தானே. இப்ப திடீர்னு யாரும் வந்து நீ தைரியமான இருந்தா சூசைட் பண்ணிக்கணும், நீங்க போய் சூசைட் பண்ணிப்பீங்களா? சூசைட் பண்ணிக்கிறதுக்கே ஒரு தைரியம் வேணும். அவன் சூசைட் பண்ணிக்கிறான்னா அவன் லைஃப்ல எந்த அளவுக்கு பெயினை பார்த்திருப்பான், எந்த அளவுக்கு ப்ராப்ளம் பார்த்திருப்பான், எந்த அளவுக்கு அவனால ஃபேஸ் பண்ண முடியாம போயிருக்கும், எந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிக்கோசரம் வெயிட் பண்ணியிருப்பான், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம போயிருக்கும். இதெல்லாம் யாருமே யோசிக்கிறது கிடையாது. இப்ப சுஷாந்த் பத்தி கூட சில பேர் பேசுனீங்க. பட் அவன் வெளியே இந்த அளவுக்கு ஹாப்பியா இருந்திருக்கான். அவனோட சொசைட்டி, அவனோட சோசியல் மீடியா சொசைட்டி, இந்த மீடியா என்டர்டைன்மெண்ட் எல்லாத்துக்குமே அவன் ஒரு ஜஸ்ட் ஹை கேஸ் ஆக்டர். ரொம்ப ஹாப்பியா இருக்க, எந்த ப்ராப்ளமும் இல்லாத ஒரு ஹை கேஸ் ஆக்டர். இது மட்டும் தான் எல்லாத்துக்குமே தெரியும். அவன் ரொம்ப ஜாலியா இருக்கான், நல்லா சுத்துறான், நல்லா ஃப்ரெண்ட்ஸோட வாழ்றான்,
அப்படின்ட்டு தான் எல்லாருமே நினைச்சிருக்கோம். சடனா அவன் ஏன் சூசைட் பண்ணிக்கணும்? அவனுக்கு எந்த அளவுக்கு டிப்ரெஷன் இருந்திருக்கு, அவன் எந்த அளவுக்கு லோன்லியா ஃபீல் பண்ணியிருப்பான், ஏதாவது எந்த அளவுக்கு அவன் பெயின் இது பண்ணியிருப்பான். என்ன காசு இருக்குன்றதுக்கோசரம் அவங்க பெயின்ல இல்லைன்ட்டு அர்த்தம் கிடையாது. காசு இருந்தாலும் கூட அவங்களுக்கும் சில ஏதாவது பெயின் இருக்கும், இல்லை ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வரும். அதை அவங்களால ஃபேஸ் பண்ணியும் தோத்து போறவங்களாலதான் சூசைட் பண்ணிக்கிற அந்த மைண்ட் எதே வருது. ஆனா இது நம்ம யாருமே புரிஞ்சுக்கிறது கிடையாது. சூசைட் பண்ணிக்கிறான்னா அவ்வளவுதான், வாழ்றதுக்கு தகுதியே இல்லை, வாழ்றது வேஸ்ட், வாழ்றதுக்கு அவன் எதுக்கு வாழணும், இத்தனை நாள் வாழ்றதுக்கு ஒரு பிரயோஜனமே இல்லை, எதுக்கு அவன் சூசைட் பண்ணிக்கணும், எதுக்கு அவன் பிறந்தான், இப்படின்னு தான் எல்லாருமே பேசிட்டு இருக்கிறோம். பட் ஆனா அந்த சூசைட் பின்னாடி இருக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம யோசிக்கிறதே கிடையாது. அதை ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்க மிராக்கிள்ஸ் அண்ட் அந்த ஹாப்பினஸ் எல்லாத்துக்குமே இருக்கும், பட் ஆன் த மூமெண்ட் ஆன் த ஸ்பாட் அப்ப இருக்கும். பட் லோன்லினஸ் மட்டும்தான் நமக்கு டெத் வரைக்கும் கூட வரப்போகுது. நம்ம சாகர வரைக்கும் தனிமை மட்டும்தான் இருக்கும். உங்க கூட இருப்பாங்க, மேபி நான் இல்லாமலாம் போக மாட்டாங்க. ஒன்னா 2 பேர் நம்ம மேல நம்பிக்கை வச்சு நம்மள நம்பி ஒரு 2-3 பேர் இருப்பாங்க, நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஆனா சாகர வரைக்குமே கூட இருப்பாங்கன்னா அது கண்டிப்பா லோன்லினஸ் மட்டும்தான். பிறக்கும் போது தனியா தான் பிறக்கிறோம், சாகும் போது தனியா தான் சாகுறோம். நம்ம கூட யாரும் சாக போறது இல்லை, நம்ம கூட யாரும் பிறக்க போறதும் இல்லை. தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. மனோஜ் நல்லா பேசுனீங்க. நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தை, லைக் நீங்க லாஸ்டா சொன்ன கோட்ஸ் வந்து எனக்கு கூஸ்பம்ஸ் எடுத்துக்கிச்சு. இட் வாஸ் ரியலி ஆசம். தேங்க்யூ. அடுத்தது வந்து உங்களோட கருத்தை வந்து இன்னும் லைக் பெட்டரா ஆப்போசிட் டீம்ல இருந்து நம்ம பிரியவர்ஷினி வந்து பேச போறோம். ஐ வெல்கம் யூ பிரியவர்ஷினி டு டாக் அபவுட் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சர்ப்ரைசஸ் அண்ட் மிராக்கிள்ஸ். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அழகிய முகவுரை கொடுத்த ருத்துஜா அவர்களுக்கும் இந்நிகழ்வை நல்ல முறையில் நடத்தி கொண்டு செல்லும் சௌரவ் மற்றும் அவர்களின் அணியினருக்கும் நன்றிகள் பல. எனக்கு கொடுத்த தலைப்பு வாழ்க்கை ஆச்சரியங்கள் மற்றும் சுவாரஸ்யங்கள் நிறையது. அதாவது வாழ்க்கையில ஒரு பழமொழி சொல்லி ஆரம்பிக்கிறேன், அளவுக்கு மிஞ்சினா அமுதமும் மஞ்சுதான். அதே மாதிரியே ஒரு வாழ்க்கையில அதிகமா சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டோம், அப்போ ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலும் நம்மளால தாங்கிக்க முடியல. இவ்வளவு நாள் சந்தோஷமா இருந்துட்டேன், இப்ப எனக்கு ஒரே கஷ்டம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நிமிஷம் விரக்தி அடைகிறதுனால மட்டும்தான் சூசைட் பண்ணிக்கிறாங்கிறது என்னுடைய கருத்து. இது தனிப்பட்ட கருத்து தான், இந்த கருத்துக்கள் வேறுபடலாம். எனக்கு அடுத்து பேசவிருக்கும் சுஜிதா அவர்கள் வாழ்க்கை வழிகள் நிறைந்தது என்ற தலைப்பில் பேசினாலும் தற்போது கையில் பேனா மற்றும் தாளுடன் உன்னிப்பாக நான் என்ன பேச போகிறேனோ, என் உரையில் என்ன தவறுகள் எடுக்கலாம் என ஆச்சரியத்தோடு கவனிக்க ஆரம்பித்திருப்பார். இதுவே வாழ்க்கை ஆச்சரியங்கள் நிறைந்தது என்ற என் தலைப்பிற்கு ஒரு சான்றாகும். முதலாவதாக, நம்மை சுற்றியுள்ள அனைத்தும் இவ்வுலகில் நாம் ரசிப்பதற்காக படைக்க பெற்றது ஆகும். எந்த ஒரு பொருளும் நாம் வேதனை கொள்ள வேண்டும் என்பதற்காக படைக்கப்படவில்லை. வருங்காலத்திலும் கண்டுபிடிப்புகள் அனைத்தும் ஆக்கத்திற்கு உதவுபவையாகவே கண்டுபிடிப்பர். எவரும் வேதனை அளிப்பதற்கோ அல்லது துக்கம் அளிப்பதற்கோ எதையும் உருவாக்க நினைக்க மாட்டார்கள். நம் அன்றாட காணக்கூடிய சில விஷயங்கள், அதாவது அதிகாலையில் எழுந்தவுடன் காண கிடைக்கும் சூரிய உதயம், எங்கோ ஒலிக்கும் சுப்பிரபாத இசை, இவை அனைத்தும் துக்கமான மனதையும் மகிழ்ச்சிப்படுத்தும். வாழ்க்கை அழகானது, பிரமிப்பு நிறைந்தது என்பதற்கு ஒரு எளிய எடுத்துக்காட்டு போதுமானது. வாழ்க்கையின் ஓட்டத்திலிருந்து கொஞ்சம் நம் மனதை திசை திருப்ப முயற்சித்தால் போதும். உதாரணமாக, ஒரு டிராபிக் ஜாம்ல இருக்கும், அங்க இடத்துல இருக்கக்கூடிய சவுண்ட், அப்புறம் சன்லைட், அதோட ஹாட், இதெல்லாமே கண்டிப்பா கோபம் வரும். ஆனா சற்றே நம் பார்வையை அருகில் இருக்கும் பள்ளி வாகனத்துல அமர்ந்திருக்கக்கூடிய குழந்தைகள் மேல திருப்பினா போதும். அவங்களுடைய கபடம் இல்லாத புன்னகை, அவங்களுடைய விளையாட்டு அந்த இடத்தை ஒரு ரம்மியமான இடமாக தோன்ற வைக்கும். மனம் என்பது நம்மை ஆளும் கருவிதான். சரியான முறையில் அது இயக்கப்பட்டால் மட்டுமே அது சரியான விகிதத்தில் இயங்கும். எதிரணியினரை நோக்கி ஒரு சிறு வினா எழுப்புகிறேன். ஒருத்தர் ரொம்ப ஃபீலிங்ல இருக்கான், அவன்கிட்ட போய் நீங்க என்ன சொல்லுவீங்க? லைஃப் வந்துட்டு ரொம்ப கஷ்டமானது, இப்படிதான் இருக்கும், நீ இப்படி அழுதுட்டே இரு அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்ல இந்த டைம் இப்படி ஆனாலும் பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா லைஃப்ல உனக்கு ஒரு நல்ல சர்ப்ரைஸ் கொடுக்கும், நாளைக்கு கண்டிப்பா உன்னுடைய நாள் மாறும், இப்படியே வாழ்க்கை போகாது அப்படின்னு ஊக்கப்படுத்துற மாதிரி சொல்லுவீங்களா? கண்டிப்பா எல்லாருமே ஊக்கப்படுத்துற மாதிரி தான் சொல்லுவோம். இதுக்கு யாராலையும் மறுப்பு தெரிவிக்க முடியாது.
என்னதான் நீங்க அனைவரும் வாழ்க்கை வலிகள் நிறைந்தது அப்படின்னு பேசினாலும் இந்த கருத்தை நீங்க ஒப்புக்கொள்ளுதான் ஆகணும். வாழ்க்கையில வலிகள் இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு வலிகள் இருக்கு, இல்லைன்னு யாரும் சொல்லல. ஆனா அனுபவிக்கிற ஒவ்வொரு வலியும் வேதனையும் இறுதியில் ஒரு இன்பத்திலும் ஆச்சரியத்திலும் பிரமிப்பிலும் தான் முடிவடைகிறது. ஹிட்லர் ஒரு தடவை சொல்லியிருப்பாரு, புகழை மறந்தாலும் நீ பட்ட அவமானங்களை மறக்காதே, அது இன்னொரு முறை நீ அவமானப்படாமல் காப்பாற்றும்னு சொல்லியிருப்பாரு. அதாவது அவமானங்கள் வாழ்க்கை ஒரு இருட்டறை என்றோ அல்லது வாழ்க்கை வலிகள் நிறைந்தது என்றோ எடுத்துக்கொள்வதற்கு அல்ல. அந்த அவமானங்கள் எவ்வாறு நாம் நம் வாழ்க்கையை வசந்தமாக மாற்றுவது என்ற வினாவிற்கே விடையளிக்கும். அதற்காகவே வேதனைகளும் வாழ்க்கையில் ஏற்படுகின்றன. வாழ்வில் இந்த நொடி என்ன நிகழும் என்பதை நாம் அறிந்து கொண்டால் வாழ்க்கை நரகமாகிவிடும் என்று கூறுவார்கள். இது முற்றிலும் உண்மை. அடுத்த நொடி என்ன நடக்கும் என்பது தெரியாமல் இருக்கும் வரை இந்த நொடி நமக்கு மகிழ்ச்சி அளிக்கும். அடுத்த நொடியில் என்ன நடக்கும் என்று இந்த நொடியில் ஆச்சரியத்தோடு காத்திருப்போம். இறுதியாக ஒன்றை கூறி எனது உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். நாம் செய்யக்கூடிய வேலையை கடமையே என்று செய்யாமல் நம்மை நிரூபிப்பதற்கு கிடைத்த வாய்ப்பாக ரசித்து செய்தால் போதும். அதுவே வாழ்வை இனிமையாக மாற்றும். மற்றவர்களுக்காக நீங்கள் வாழ்ந்தால் உங்கள் வாழ்க்கை உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் ரசிக்கத்தக்கதாக இருக்கும். எனக்கு நல்வாய்ப்பை நல்கிய அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.